ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனலைசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நிஃப்டி 50 வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கடந்த 3 வாரமா வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரேலி குடுத்துட்டு, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. கீழ வந்து ஒரு சர்க்கிள் அப்படின்னு நிலவிருக்கு. அடுத்த வாரம் ரொம்ப ஒரு முக்கியமான வாரம். அதுவும் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் அப்படிங்கிறது இருக்கு. அந்த பட்ஜெட்ட பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மேல போகுமா, இல்ல திருப்பியும் கீழ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். அத வச்சு தான் இது வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம்குள்ள திருப்பியும் போகுமா, இல்ல வந்துட்டு கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் ஆகலாம். இல்லைன்னா சைட்வேஸில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து நம்ம மார்க்கெட் வந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு இருக்குது. அதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அது வந்து குரூஷியலான வாரங்கிறது நெக்ஸ்ட் வாரம். இதே வந்து லாஸ்ட் 5 நாளோட ட்ரெயினிங் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி வந்துட்டு பெரிய லெவலில் எதுவுமே ரேலி தரல. மொத்தமாக ஒரு 97 பாயிண்ட் மட்டும்தான் வந்து ப்ளஸில் வந்து முடிஞ்சிருக்கு. ஏர்ன நிஃப்டிங்கிறது இறங்கி முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டு இந்த வாரத்தில். அடுத்தது முக்கியமா வந்து எஃப்ஐஎஸ் வந்து டிஐஎஸோட டேட்டா வந்து பார்ப்போம். முன்னாடிலாம் நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து ஏறணும் அப்படின்னா, ஒரு 2020க்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அதிகமா வந்து தேவைப்படும். இப்போ அப்படி இல்ல. டிஐஎஸ் தான் வந்து அதிகமா கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பண்றாங்க. ஏன்னா, நெறைய வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா உள்ள வந்துட்டு இருக்கு. இவங்க வந்து வாங்குனாலே நம்ம மார்க்கெட் பெருசா மேல போலினாலும் சஸ்டெயின் ஆகி ஒரே இடத்துல நிக்கும். பட் இவங்க விற்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட்ல ஒரு சர்க்கிள் அப்படின்னு ஏற்படும். அதோட விளைவு தான் நீங்க வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்த்தது. 4 ட்ரேடிங் செஷன் தான் நடந்தது. அந்த 4த்துல எஃப்ஐஎஸ் வந்து ஃபுல்லா பையிங் சைட்ல இருந்தாலும், டிஏஎஸோட செல்லிங் சைடு இருந்ததுனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல ரேலி தராம ஒரே இடத்துல வந்து மாட்டிக்கிச்சு. அடுத்தது நம்ம இடிஎஃப். இடிஎஃப்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 இடிஎஃப் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கோல்டு, சில்வரு, பிரைவேட் பேங்க். கோல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. கோல்டுல ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கவே கூடாது. அதாவது 100% ஒரு வருஷத்துல வரணும், இல்ல 50% வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. கோல்டுங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துல, ஒரு 15 வருஷத்துல ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, கோல்டு பீஸ்ல அப்பப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணிட்டே வரலாம். அதுவும் அங்கங்கலாம் எங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டிப் ஆகுதோ அப்படிங்கிறத வந்து பண்ண முடியும். ஓவராலா நீங்க கோல்டு ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 1 இயர்ல பாருங்க 27% தான். ஆனா லாஸ்ட் 5 வருஷத்துல பாருங்க 108%. அதாவது 108% லாஸ்ட் 5 இயர்ஸ்ல தான் கிடைச்சிருக்கு. அதனால பெரிய லெவல்ல ஃபோக்கஸ் பண்ணி கோல்டுல வந்து நம்ம போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஒரு 5 வருஷத்துல, 10 வருஷத்துல எடுக்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவே 20 இயர்ஸ்ல பாருங்க 1000% ரிட்டர்ன் அப்படிங்கிறது கோல்டு மூலமாவே வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து சில்வர். சில்வர் இடிஎஃப்பை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு கமாடிட்டிக்காக வந்து நான் சில்வர் வந்து பேஸ் பண்ணல. ஏன் சில்வர் வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலான ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். வரக்கூடிய அப்கமிங் ஈவிக்கு வந்துட்டு சில்வர் வந்து அதிகமாக தேவைப்படும். அதனால இண்டஸ்ட்ரியல் ஒரு மெட்டீரியலாக மாறுறதுனால ஈவியோட பூம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். கோல்டை கம்பேர் பண்ணும்போது சில்வரோட ரிட்டர்ன் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கடந்த இந்த ஈவியோட ரேலி அதிகமானதுனால சில்வரோட டிமாண்ட் அதிகமாக இருக்கனால நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் பாருங்கள் 122% வந்து கொடுத்துட்ருக்கு கோல்டை விட கொஞ்சம் அதிகமாக. இப்போ சமீபமாக ஃபோக்கஸ் பண்ணுறது எதுனா பிரைவேட் பேங்க் இடிஎஃப். இதை பற்றியும் டீட்டெயிலான ஒரு வீடியோ அப்படிங்கிறது நம்ம சேனல் வந்து போட்டோம். உங்களோடய நான் நிறைய வந்து டிஸ்கஷன் அப்படின்னு பண்ணியிருந்தேன். ஏன் பிரைவேட் பேங்க் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் பேங்க்குங்கிறது இப்போ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல. முக்கியமாக வந்து டெபாசிட்ஸ் வந்து வரதில்ல. அதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து இருக்குது. ஏன்னா மக்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலா மாற்றி மாற்றி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கனால முன்ன காட்டிலும் இப்போ கம்மியாக இருக்க டெபாசிட் தவிர அதிகமான அளவு டெபாசிட் அப்படிங்கிறது வரல. ஸோ இதுதான் வந்து ஒரு நிசத்தனமான ஒரு உண்மை. டெபாசிட் அப்படின்னு வருது. ஆனால் முன்னாடி வந்துட்டு மக்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இந்த ஷேர் மார்க்கெட்லையோ மற்றதுலலாம் போகிறது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ அதில் கொஞ்சம் அதிகமாக போகிறதுனால டெபாசிட் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காலங்களில் வந்துட்டு பேங்க் வந்து வேறு வேறு மாடலில் வந்து எல்லாம் ரெக்கவரி பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு இந்த இடிஎஃப் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. நம்ம 24 பேசியிருந்தோம். இப்போ வந்து ஒரு 26 அப்படின்னு ஒரு ப்ரைஸில் வந்துட்டு போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு லாங் டேர்ம் தான். இதுவுமே ஷார்ட் டேர்ம்லலாம் எதுவுமே எதிர்பார்க்கவே முடியாது. அடுத்தது இந்த வாரத்துக்கான டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் வந்து பார்த்துடலாம்.
இந்த வாரத்துக்கான டாப் கெய்னர் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்டாக்ஸ் தான் வந்திருக்கு. ஏன்னா, ஐடியோட ரிசல்ட் வந்துட்டு நல்லா வந்திருக்குன்னு சொல்றத விட, மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன மீட் பண்ணாதனால, ஒரு நல்ல சின்ன சின்ன ராலி அப்படின்னு குடுத்துச்சு. அதுவும் இன்ஃபோசிஸ் மத்த கம்பெனி எல்லாம் குடுத்துச்சு. மிட் கேப்ல முக்கியமா பார்க்கணும்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஒரு சக்க போடு போடுது. அதுமாரி ஸ்மால் கேப்ல பார்த்தீங்கன்னா, கரூர் வைஸ்யா. ஸோ இந்த பேங்க்க பத்தி நம்ம ரூ. 107 டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது குடுத்துட்டு இருக்கு. லூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் செக்டார் வந்து பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு, அது ஒரு சைக்கிளிக் செக்டார். அது மட்டும் இல்லாம எல்லா கம்பெனியுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரிசல்ட் வராதனால இறங்கிட்டு இருக்கு. அதுவும் டாடா ஸ்டீல் கம்மியாயிடுச்சு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கம்மியாயிடுச்சு, ஹிண்டால்கோ எல்லாமே வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து மிட் கேப்ல பார்த்தீங்கன்னா, ஜி என்டர்டைன்மெண்ட் வந்து பயங்கரமா கம்மியாயிட்டு இருக்கு. டிக்சன் டெக்னாலஜி, பிஹெச்எல் இது எல்லாமே டவுன் ஆயிட்டு இருக்கு. ஸ்மால் கேப்ல கேஇஏ இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து ஒரு 12% வரையும் ட்ராப் ஆயிருக்கு. 52 வீக் ஐங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஐடி ரிசல்ட் நல்லா இருந்ததுனால ஐடி ஷேர்ஸ் எல்லாமே வந்துட்டு நிஃப்டி 50 பொறுத்தவரையும் 52 வீக் ஹைல இருக்கு. 52 வீக் லோ அப்படிங்கிறது பெருசா எந்த அளவுக்கும் இல்லை. அடுத்தது இந்த வாரம் ஒரு ஐபிஓ அப்படின்னு ஓப்பன் ஆயிருக்கு. சான்ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு ஐபிஓ. ஸோ ஐபிஓ பொறுத்தவரையும் முக்கியமாக நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பாயிண்ட் வந்து பார்ப்பேன். அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நான் வந்துட்டு இது வந்து லிஸ்டிங் கெயினுக்கு எடுத்துக்கலாமா, இல்லை லாங் டேர்முக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்ப்பேன். இந்த ஐபிஓ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, 19ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு. 23ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது. இன்னும் நமக்கு 2 நாள் வந்து ஓப்பனில் இருக்கும். மண்டே அண்ட் டியூஸ்டே. இவங்களோட பிஸ்னஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளாக நம்ம ரொம்ப பார்த்தா போதும். பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபுட் ப்ராடக்ட் சில இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து சப்ளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, இவங்க வந்துட்டு நம்மளோட கார்ன் மற்றதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பவுடர் ஃபார்மேஷனை பண்ணி, இல்லை ஆயில் ஃபார்மேஷனை பண்ணி, ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸு, அடுத்து வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸு இதுக்கெலாம் வந்து சப்ளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு ஃபுட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து தெளிவாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஸ்கெட்ஸ் மற்ற ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நமுத்து போயிடும். அதெல்லாம் நமுத்து போகாமல் பேக்கிங்கில் வந்து கரெக்டாகவே நம்ம சாப்பிட்ற வரையும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராசஸிங் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து இவங்க வந்து அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமானது இவங்களோட பிஸ்னஸ். அடுத்தது எந்த அப்ஜெக்டிவ்காக இந்த ஐபிஓவில் வரான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விஷயம். ஒன்று வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அதை ரீபே பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. 2வது அவங்களோட ஒரு ஃபெசிலிட்டிஸ், பிளான்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்காகவும், ஜென்ரலான கார்ப்பரேட் ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுக்கறதுக்காக வந்துட்டுருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து கடனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகவும், அந்த வந்து பிளான்ட் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்காகவும் வந்துட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல விதமான ஒரு அப்ஜெக்டிவ் தான். அடுத்து வந்து இவங்களோட ஃபினான்ஸ் பேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ரெவென்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கான ரெவென்யூ பார்க்குற ஒரு கம்பெனி. ஆனால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கே 50லேருந்து ஒரு 70 கோடி ரூபாய்க்கான ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு தான் இவங்களுக்கு வந்து வருது. ரிசர்வ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி ரூபாய்க்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் ஒரு 130 கோடி ரூபாய்க்கு வந்து பாரோயிங்ஸ் அப்படின்னு வந்து இருந்துட்டு இருக்கு. கிரே மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இப்போதைக்கு ஒரு 46% ஆரம்பிச்சது 33% வரையும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30% வரையும் வரலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். சரி, ஓவராலாக நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் எப்போவுமே இந்த டேபிள் காலம் போட்டுட்டு இதுலேருந்து எனக்கு ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று லாங் டேர்முக்கு எடுப்பேன், இல்லைன்னா வந்து லிஸ்டிங் டேட் கெயினுக்கு மட்டும் எடுப்பேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மிட் இல்லை லார்ஜ் கேப்பாக இருக்கணும். இந்த கம்பெனி பொறுத்தவரை ஒரு ஸ்மால் கேப்பாக வந்து இருக்குது. 1732 கோடி தான் இருக்குது. அடுத்தது இவங்களோட பிஸ்னஸ் வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ். இது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல இருக்குது. இவங்களோட செக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி போகுமா, புது செக்டரா, இல்லை ரொம்ப நீட் இருக்கா அப்கமிங் டேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. நீட் இருக்குது, ஆனால் வந்து அப்படியே வந்துட்டு தலைக்கீழ புரட்டி போடுற மாதிரி இல்லை, ஒரு ஸ்டெபிலைசேஷன் ஆனது தான் ரெகுலராக நடந்துட்டு இருக்க தான் ஏகப்பட்ட பேர் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது எனக்கு நெட் ப்ராஃபிட் ஒரு குவார்ட்டருக்கு 125 கோடி ரூபாய் இருந்தால் மட்டும்தான் நான் ஒரு லாங் டேர்முக்கு வந்து கன்சிடர் பண்ணுவேன். அந்த வகையில் பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு வருஷத்துக்கே வந்து 70 கோடி ரூபாய் தான் வந்து வச்சுருக்காங்க. அதனால லாங் டேர்ம் பொறுத்தவரையும் இது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ரிசர்வ்ஸ் எனக்கு மினிமம் ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து இந்த கம்பெனி வச்சிருக்கணும், இல்லை. ஸோ 127 கோடி ரூபாய் தான், சாரி 200 கோடி ரூபாய் தான் வந்து இவங்களோட ரிசர்வ்ஸ் அப்படின்னு இருக்கு. டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருக்கணும். ஸோ அது வந்து இருக்குது. அதில் வந்து இது ஓகே பண்ணிடலாம். டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் அவங்க வந்து கொடுக்க ஆரம்பிக்கல. அதனால இது வந்து ஒரு நெகட்டிவ் சைடில் தான் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது பிஇ போஸ்ட் ஐபிஓக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குது, லெஸ் தென் 20க்குள்ளே இருக்கணும். அது வந்து இல்லை, இதுவும் வந்து அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2 இருக்கணும். அப்போ ஐபிஓக்கு அப்புறமா அது வந்து 6ன்னு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா இருந்தாலும், மற்றபடி இந்த ஃபினான்ஸு என்னோட டேப்லெட் காலம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நான் வந்து எதுக்கு இது கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் டேட் கெயினுக்காக கன்சிடர் பண்ணுவேன். அதையும் மீறி இந்த ஐபிஓ அப்ளை பண்ணி எனக்கு வந்து ஐபிஓ கிடச்சிச்சின்னு வச்சுங்களேன், அந்த ப்ராஃபிட் வருது பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் டேட் கெயினுக்கான அந்த ஷேர்ஸை மட்டும் நான் அதில் விட்டுட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த வருஷம் அப்ளை பண்ணி எனக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல. ஒரு 2, 3 ஐபிஓ மட்டும் கிடச்சிது. ஸோ திருப்பியும் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணுறது மட்டும் நம்ம கையில் இருக்குது. கிடைக்கிறதும் கிடைக்காததும் கண்டிப்பாக இது வந்து ஒரு லக் பேஸ் தான் ஐபிஓ பொறுத்த வரையும்.
ஸோ அடுத்தது சில ஷேர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். அதில் ஃபஸ்ட்டு உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐ கிரீன் லிமிடெட். ஸோ இது எதுக்கு இந்த ஷேரை நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பாயிண்ட். ஒன்று வந்து மார்க்கெட்டில் காசு போட்டால் ஒரே வாரத்தில் வந்து ரிட்டர்ன் வராது. அடுத்தது வந்து அதை வந்து இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் இந்த காசு வரும்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறதுங்கிறது வந்து தப்பான விஷயம். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியை வந்து நல்லா வந்து நம்ம ஸ்டடி பண்ணி ஃபண்டமெண்டலாக ஸ்டடி பண்ணி அப்புறம் அவங்களோட ஃபியூச்சர் growth ஸ்டடி பண்ணி கரெக்டான டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் பேஷன்ஸாக இருந்தோன்னா ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஷேர் தந்திருக்கேன். இந்த ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐ கிரீன் எனர்ஜி வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு ஸ்டடி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு இதை நான் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த ஷேருக்குன்னு பண்ணல, ரினியூவல் எனர்ஜியோட டிபெண்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதில் வந்து எந்தெந்த கம்பெனிலாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டாடா பவர், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐ கிரீன். இந்த 3 எடுத்து இந்த 3 உங்கள்கிட்ட வந்துட்டு நான் போட்டேன். நெக்ஸ்ட் த ரியல் மல்டி பேக்கர் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை டாடா பவர் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். கேபிஐ கிரீன் இதையும் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். 1 இயருக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் பண்ணேன். கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்ஸ் வந்து ஒரு போனஸ் அப்படின்னு கிடச்சிது. அதுக்கப்புறமா போனஸ் ஷேர் கிடச்சதுக்கு அப்புறமா அந்த ஷேர் வந்து ரேலி ஆகி 60-80% வந்து மேலே ஏறிச்சு. ஏன்னா இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு டிமாண்டுக்கு ரினியூவல் எனர்ஜிங்கிறது மேலே போகுது. அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது இந்த 3 ஷேர் தான். ஸோ ப்ராஃபிட் வந்ததுனால நான் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க ப்ராஃபிட்ஸ் எல்லாம் அதிலே விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த மாதத்துலேருந்து ஸ்பிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. 1:1 வந்து அந்த ஷேருமே ஸ்பிட் ஆகி வந்துருச்சு. ஸோ இது எதுக்கு நான் இது அங்கே சொன்னேன்னா இது நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக இல்லை. நிறைய நண்பர்கள் வந்துட்டு ஒரு 30% 40% கீழே இறங்கினாலும் பயந்துடுறாங்க. அப்படி இல்லை. ஸோ நம்ம நல்ல ஒரு பிஸ்னஸை புரிஞ்சுக்கணும், அந்த பிஸ்னஸ்க்கு டிமாண்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 20-30% வந்து இறங்கினாலும் நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம எதுக்காக வாங்கினோமோ அதுக்காக பொறுமையாக வெயிட் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மட்டும்தான் இந்த ஷேரை வந்து உங்களோட நான் வந்து டிஸ்கஷன் அப்படிங்கிறத இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்தது இன்னொரு ஷேரை பற்றி டிஸ்கஷன் பண்ண வந்திருக்கேன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் டிமாண்டு ஷேர். இந்த ஷேரை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் சைனா வந்து ஃபஸ்ட்டு, நம்ம வந்து செகண்டு, 3 வந்து பங்களாதேஷ் அப்படின்னு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரைஸோட டிமாண்ட் அதிகமாக இருந்தது. அதை ஷார்ட்டேஜாக இருந்ததுனால நிறைய இடத்துல வந்து ரைஸ் கிடைக்கல. அதனால இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு பேன் பண்ணியிருந்தாங்க, ரைஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து நிறைய ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியில் வந்து அடிபட்டுச்சு. அதில் முக்கியமான கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எல்டி ஃபுட்டு, கேஆர்பிஎல். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேன் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல வந்து யோசிக்கிறாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்தது. அந்த நியூஸ் வந்ததுனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஒரே நாளில் 2-3 நாளில் வந்து நல்ல ஒரு 15-20% ப்ராஃபிட் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எதுக்கு இது இப்போ நான் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சப்ளை அண்டு டிமாண்ட் பேஸ்டு ஷேரு. இது வந்து கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க. அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்க கம்பெனிஸ் எல்லாமே ரெவன்யூ கம்மியாக இருக்கும். இப்போ அந்த எக்ஸ்போர்ட் பேன் வந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட ரெவன்யூங்கிறது அதிகமாகிடும். இதில் நல்லா இருக்க ஒரு 2 கம்பெனி நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறதுலாம் அந்த குரூப்பையே நான் மொத்தமாக ஸ்டடி பண்ணி அதில் நல்லா இருக்க கம்பெனி ஸ்டடி பண்ணி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணுவேன். இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வைக்க மாட்டேன். ஏன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட், இது இறங்கிட்டே தான் இருக்கும். எப்போ அந்த பேன் ரிமூவ் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஏறும். அதனால் பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணிகிட்டே வருவேன். ஸோ அதில் வந்து பார்க்கும்போது 2 ஷேர், ஒன்று வந்து கேஆர்பிஎல், இன்னொன்று வந்து எல்டி ஃபுட். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கேஆர்பிஎலுக்கும், ரெண்டாவது வந்து எல்டி ஃபுட்ஸுக்கும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன் கேஆர்பிஎலுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னா நல்ல ஃபண்டமெண்டலாக சீப்பாக கிடைக்கிற ஒரு ஷேரு. ரெண்டாவது வந்து வெல் நோன் பிராண்ட், இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் அப்படின்னு இவங்களுக்கு வெல் நோன் பிராண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கொஞ்சம் ஃபண்டமெண்டலாகவும் அது இல்லாமல் டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணனால இது வந்து ஃபஸ்ட் இடத்துலையும், ரெண்டாவது வந்து எல்டி ஃபுட்டும் வச்சுருக்கேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். பட் 1, 2 அப்படின்னு ஒரு பிளேஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து வைக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் எல்டி ஃபுட்டோட கம்பேர் பண்ணும்போது கேஆர்பிஎல் அதிகமாக இருக்குது. டெப்த் அப்படிங்கிறது அவங்கள கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. புக் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1.44 தான் இருக்குது. ஃபண்டமெண்டலாக ரொம்ப கம்மியாக இருக்குது எல்டி ஃபுட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. இந்த செக்டரில் நல்லா இருக்க 2 ஷேருங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பேன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஆர்பிஎலோட ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. பட் இவங்களோட 3 வருஷத்துக்கான பிஇ எடுத்து பார்த்தீங்கன்னா மீடியன் பிஇ வந்து 12. ஸோ இப்போதைக்கு இவங்களோட பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 11 தான் வந்து இருக்குது. அதோட கம்மியாக இருக்குது. இந்த பேனை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி எல்டி ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10.6ங்கிறது இவங்களோட மீடியன் பிஇ லாஸ்ட்டு 3 வருஷத்தில் கம்பேர் பண்ணும்போது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 பிஇ கிட்ட வந்து இவங்க வந்து ட்ரேடிங் அப்படிங்கிறத நடந்துட்டுருக்கு. அதேமாரி இவங்களோட 1 இயர் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 17% நெகட்டிவில் இருக்குது கேஆர்பிஎல்ல. பட் எல்டி ஃபுட்டில் வந்து 71% அப்படிங்கிற அளவுக்கான ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ ஓவராலாக இது வந்து இப்போது பேன் ரிமூவ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் தான் வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். அதுக்கே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷேர்ஸ் வந்து ஏறும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ரிமூவ் பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு 30 to 50% வந்து ப்ராஃபிட் தரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதனால் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இது எவ்விதமான பை எந்த ரெக்கமெண்டேஷன் கால் அப்படிங்கிறது கிடையாது. என்னோட ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத நான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோல்டு ரிலேட்டடான ஷேர்ஸ் 2 வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மணப்புரம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ். இது ஏன் 2த்தையும் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குளோபல் லெவலில் யூஎஸ்ஏ வந்துட்டு ரேட் கட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து பண்ண போகிறாங்க. செப்டம்பர் மாதம் இல்லை அப்கமிங் டேஸ்லேருந்து பண்ணலாம், இல்லை பாஸ் பண்ணலாம், இல்லை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரை போகிறது வந்து கோல்டு ஏறும். கோல்டு எடுத்தது கோல்டை வந்து இந்த மாரி வந்துட்டு வாங்கி அடகு வச்சு கொடுக்குற இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆகும். அதில் என்னோட ஃபோக்கஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணப்புரம். முத்தூட் வந்து நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. அது ஏன் அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மணப்புரம் ஏன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப சீப்பாக ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இவங்களோட இபிஎஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் 5 வருஷமாக பயங்கரமாக ரேலி ஆயிருக்கு. அதாவது ஏர்னிங் பர் ஷேர். பட் அவங்களோட மீடியன் பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 7.9, ஆனால் இப்போதைக்கு 8.38 தான் வந்து இருக்குது. ரொம்ப கம்மியாக இவங்களோட பிஇ அப்படின்னு இருக்கு. மார்க்கெட் இதுக்கு ரியாக்ட் பண்ணும். எப்போ பண்ணும் நான் சொல்லி எதிர்பார்க்குறேன்னா, இந்த ரேட் கட் வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது இந்த கோல்டு வேல்யூ ஏறும் பார்த்தீங்களா, அப்போ வந்து கூட சேர்ந்து இது ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். முத்தூட்டும் அப்படிதான். பட் இவங்களோட பிஇ அப்படிங்கிறது கொஞ்சம் டாப்பில் தான் வந்து போயிட்டு இருக்கு லாஸ்ட் 5 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் வந்து புக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, முத்தூட்டோட இவங்களது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பிஇயும் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 68% அப்படிங்கிறதுக்கான அளவில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி முத்தூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 42% அப்படிக்கான ரிட்டர்ன் அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கெல்லாம் வந்து நான் எதுவும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வைக்க மாட்டேன் மணப்புரம் பொறுத்தவரைக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ பேஸ்டாக தான் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன வேல்யூ பேஸ்னா பிஇ கம்மியாக இருக்குது, பட் இபிஎஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. மார்க்கெட் எப்போ இது ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா, கோல்டு ப்ரைஸ் எப்போ ஏறுமோ அப்போ வந்து இந்த மணப்புறத்துக்கான வேல்யூஸ் அப்படிங்கிறது ஏறும். அப்படி ஏறும்போது இதுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அதனால் இதை வந்து கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்கேன். இது நிறைய டைம் உங்கள்கிட்ட டிஸ்கஷன் அப்படிங்கிறதும் பண்ணியிருக்கேன். அடுத்த ஷேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜி இன்வைட். ஸோ இது எதுக்கு எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிஜி இன்வைட் அப்படிங்கிறது நல்ல ரேலி கொடுத்துட்டு கீழே அப்படிங்கன்னு இறங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் வந்துருச்சு. இப்போ வந்து இதோட ப்ரைஸ் வந்து 96 ரூபீஸ் கிட்ட வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 8 ரூபா. அதாவது 3 ரூபா தான் ஒரு குவார்ட்டருக்கு தராங்க. அது 1 ரூபா டிடிஎஸ் போயிடுச்சு அப்படின்னா கூட 8 ரூபான்னு வச்சுக்கோங்க. 8.3% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வருது. இது வந்து பேங்க்கோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டாக தான் நான் வந்து பார்க்குறேன். இது நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் போயிடுச்சு. இதுவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ரேலி தரத்துக்கு வாய்ப்பு இருக்கா வந்து நான் பார்க்குறேன். ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கல. ஒரு 120 வந்து போனாலே பெரிய விஷயம். பட் அப்படி போகும்போது நம்ம இந்த மாதிரி இடத்துல நான் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அதனால் இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணிகிட்டே இருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கையில் இருந்த டேட்டா. கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஐபிஓ மற்ற ஷேர்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அப்படின்னு பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் அண்ட் சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.